பிறப்பிலேயே சாகசத்தை செய்யக்கூடியவங்களும் முற்போக்கானவங்களாகவும் எல்லா விஷயத்திலையுமே அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் செயலாற்றக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இன்றையிலிருந்து ஆபத்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழினே இப்படி இருந்தா எப்படிங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அதாவது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கணும், உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அந்த பாதகமான விளைவுகள்ல இருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும், ஆபத்துகள் வராம இருக்க நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையுமே நீங்க அடைய முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமையும். வரக்கூடிய ஆபத்திலிருந்து எப்படி நீங்க விடுபடணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது. எல்லா விஷயத்திலையுமே நம்பிக்கையோடு செயலாற்றக்கூடியவங்க தனுசு ராசியை சேர்ந்த நீங்க தாங்க. அதே போல அமைதியானவங்களாவும் இருப்பீங்க. முற்போக்கான சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அதே போல எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் ஒரு சின்ன ஆபத்து, சின்ன ஒரு பயம் வருது அப்படின்னா கூட உடனடியாக அந்த தவிர்க்கக்கூடிய மனம் இருக்கும். சின்ன பிள்ளைத்தனமா நிறைய விஷயத்துல ஈடுபடுவீங்க. உங்களோட குழந்தைத்தனம் அப்படிங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையுமே மகிழ்ச்சியில் நினைத்து வைக்கும். அதே போல இந்த தனுசு பிரபஞ்சத்தோட தினசரி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். தனுசு ராசி மிக பெரிய கிரகமா இருக்கக்கூடிய வியாழன் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. உங்களுடைய உற்சாகத்திற்கு வரம்புகளே கிடையாதுங்க. தனுசு ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே நகைச்சுவை உணர்வு நிறையவே இருக்கும். எல்லா விஷயத்தையுமே தீவிர ஆர்வத்தோடு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு அறிவுத்திறன் மிகவும் முக்கியமானதா இருக்கும். ஏன்னா அது அவங்களோட வாழ்க்கையில பரவலான அணுகுமுறையை இயக்க உதவியா இருக்கும். தனுசு ராசியில பிறந்த பலருமே தத்துவம் மற்றும் மதத்தில் குறிப்பிட்ட ஆர்வத்தை கொண்டுள்ள நபர்களா இருப்பாங்க. மேலும் இந்த கருத்துக்கள் அவர்களின் உள்தேடலுக்கு உதவும் என அவங்க நினைப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை அறிந்து கொள்றதும் பாதுகாக்கவும் எளிமையாகவும் உணரும் போது அவங்க இதுதான் சரி அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்க நபர்களா இருப்பாங்க. தனுசு ராசியின் சின்னம் வில். இது அவர்களின் காட்டு இயல்புக்கு ஏற்றதுன்னே சொல்லலாம். அவங்க வேட்டையாடுவதை விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க. பெரிய மற்றும் சிறிய உயிரினங்கள் அப்படின்னு வந்தாலுமே நேசிக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் இருக்கும். இந்த செல்ல பிராணிகளை வளர்த்துறதெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. தனுசு ராசிக்காரங்க புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் நேர்மையானவங்களாகவும் எல்லா விஷயத்திலுமே செயல்படுவாங்க. அமைதியானவங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க பயப்படக்கூடிய குணம் கொண்டவங்க அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாதுங்க. தனுசு ராசியை சேர்ந்தவங்க புலி பாய்வதற்கு முன்னாடி பதுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலதாங்க இவங்க அமைதியானவங்க. என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இவங்க மேல வரவே கூடாது. ஏன்னா உண்மையான பாசத்துக்கு மட்டும்தான் அடிபணிவாங்க. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. வரக்கூடிய வம்பு சண்டையா இருந்தா சும்மாவே விட மாட்டாங்க. மேலும் எல்லோரையுமே மதித்து போற்று நடத்தக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. இவ்வளவு சிறப்பான அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம், இது பத்தின தகவலை நாம தொடர்ந்து பார்க்கலாம். வியாழன் உங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதுனால இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நவ கிரகத்தில் இருக்கும் வியாழனுக்கு நீங்க கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க நினைக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலையுமே குரு பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். மேலும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த குரு பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அந்த வகையில தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படின்னு நிறைய வாக்குவாதம் இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படா மாறும், இந்த கிரக நிலை எப்ப மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களோட மனதுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இந்த புது வருடம் பிறந்திருக்கு இல்லையா, புது தமிழ் புத்தாண்டு, இதுல இருந்தாச்சும் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு
இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்திலேயுமே ஓரளவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரக்கூடிய நிலை உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமான வகையில் நடக்கும். அது மட்டும் இல்லாம குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை. அடுத்தடுத்து தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மனம் நிம்மதியடையக்கூடிய வாய்ப்பை தனுசு ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அடைய போறீங்க. காரியங்களில் ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் விலகும். மேலும் காரியங்கள் எல்லாம் அனுகூலமா நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியான அமைப்பு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணாலே போதும். உங்களோட ஜாதகத்தின் முழுமையான டீட்டெயிலுமே அவங்க சொல்லிடுவாங்க. வந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, வருகின்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன செஞ்சா முழுமையான பலனையும் பெற முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன் இதை இப்ப சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை இந்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு கணிச்சு அவங்க சொன்னதை செஞ்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில தொழில் மற்றும் குடும்பம் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயமா உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில தெரிவிச்சிருக்கோம். ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர இந்த நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே. மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனுகூலம் உண்டாக தொடர்ந்து வியாழனையுமே நீங்க வழிபட்டு வாங்க. தவறான நண்பர்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு விலகுவது மிகவும் சிறப்பானதா இருக்கும். அதே போல உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்களுமே அவங்க செஞ்ச தவற உணர்ந்து மீண்டும் உங்ககிட்ட அவங்களா வந்து பேசுவாங்க. அதே போல சகோதர வகையில் அனுகூலமான பயன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளின் முன்னேற்றம் வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களோட முயற்சிகளுக்கு பக்கபலமான ஆதரவு கிடைக்கும். ஆனாலும் உறவினர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. மாத பிற்பகுதியில நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் அமையும். அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். கூடுதலா உழைச்சிங்கன்னா இன்னுமே முன்னேறுவதற்கான வாய்ப்பு வரும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க நிதானமா இருக்கணும். அதே போல புதிய முதலீடுகளை தவிர்ப்பது, போட்டியாளர்கள் தொல்லைகள்ல இருந்து விடுபடுவதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவிலான முதலீடா இருந்தா யோசிச்சு செய்யுங்க. சிறிய அளவிலான முதலீடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். போட்டியாளர்களின் தொல்லையை நீங்க தவிர்ப்பதற்கு எல்லா விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல நிதானத்தை கடைபிடிங்க. முதலீடுகள் பெரிய அளவில் செய்யும் பொழுது அதை தவிர்ப்பது நல்லது. போட்டியாளர்களின் தொல்லைகள்ல இருந்து தப்பிக்க நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்தையுமே ஈடுபடணும். அதே போல புதிய நபர்களின் அறிமுகத்தால் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படிங்கறது உணர்ந்து செயல்படுறது நல்லதா இருக்கும். எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க. அதே போல நீங்க கண்மூடித்தனமா அவங்க கூட இருக்கிறவங்களை நம்புறதையுமே குறைச்சிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில பின்னடைவு அவங்களால வரக்கூடும். அப்படிங்கிறதுனாலதான் எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பித்து எல்லா வகையிலுமே நீங்க முன்னேற்றத்தை அடைய முடியும். அதே போல பெண்களுக்குமே இதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டுல நீங்க சொன்னதை யாருமே காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அதுவே பெரிய மனக்கவலையை கொடுத்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே புரிந்து கொள்வாங்க. அதே போல நீங்களுமே உங்களோட வீட்டுல மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வீட்டு வேலைகள்ல உங்களுடைய கணவர் மற்றும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் உற்சாகம் தரும் வகையிலையும் செயல்பட போறாங்க. பெற்றோர் வீட்டிலிருந்து எதிர்பார்த்த காரியம் ஒன்று இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நண்பர்களே, தனுசு ராசியில் உள்ள உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த பதிவுல பார்த்தோம். அதே போல என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிற தகவலையுமே பார்த்தோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் உங்களோட நண்பர்கள், உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க, மற்றவங்க தனுசு ராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மேலும் அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள்
தடைகள் இதுல இருந்து பாதுகாப்பா இருப்பதற்கு அவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை செயல்பாடுகளை செய்வாங்க இல்லையா? முன்கூட்டியே வர பிரச்சனைகளை தவிர்க்க இந்த பதிவு உங்களுக்குமே பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.